ஒரு பிரதான கட்சியிலே ஒரு பதில் தலைவர் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டுமா அல்லது ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான செயற்பாடுகள் எப்போது இடம்பெறும்? அவர் எங்களுடைய கட்சியினை சிரேஷ்ட துணைத் தலைவராகத்தான் இருந்தவர். அவர் இப்பொழுதும் சிரேஷ்ட துணைத் தலைவராக இருந்து கொண்டு பதில் தலைவராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி நான் நினைக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர். இது ஏதோ தலைவர் இல்லாமல் நாங்கள் யாரோ ஒருவரை கொண்டு வந்து தலைவராக வைத்து கட்சியை கொண்டு போனது போல நீங்கள் சொல்கிறது இருக்கின்றது. அப்படி இல்லை. அதே நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் தெரிவு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கிலே கடந்த முறை வழக்கு வந்த பொழுது கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அவர் கொண்டு வந்து இடையூறு மனுதாரராக மீண்டும் ஒருவரை தற்பொழுது இணைத்திருக்கின்றார். இனி அவரை இணைக்கிறதினூடாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் அவரை கொண்டு வந்து இணைத்ததால் எனக்கு உண்மையிலே நான் ஒரு அந்த வழக்கிலே தொடர்புள்ள சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, அதாவது ஒரு என்னுடைய பேர் அந்த வழக்கில் இல்லை, நாங்கள் ஊடகங்களில் அறிகிற விடயங்கள் தான். அதனால் இன்னும் இழுப்பறிக்கு வரப்போகின்றது. அப்போ இதிலே அவர்களுக்கு வழக்கு முடிவு கொண்டு வருவதிலே உடன்பாடு இல்லையான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. கட்சியிலே வழக்கு முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறேன் ரியாஸ். எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே ஒவ்வொரு செயற்குழுவினுடைய அமர்வுகள் வரும் பொழுதும் ஒரு தலையங்கம் வரும், என்ன நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவது. அதிலே நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணித்தேலம் விவாதிப்போம். 1 மணித்தேலம் விவாதித்த பிறகு கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஒருமித்த நிலப்பாடுக்கு வருவோம். சரி, நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று கட்சியின் சார்பிலே இருக்கிறவர், வழக்கில் இருக்கிற எல்லாம் கட்சியை சேர்ந்தவர்கள் தானே, இந்த நிலப்பாடை அறிவித்தால் இந்த தவணையோட வழக்கு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று. ஆனால் எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கக்குள்ள அதிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவருடைய பேர் ஸ்ரீதரனுடைய பேர். அவர் கூட்டத்திலே சொல்லுவார், நான் என்னுடைய சட்டத்தரணியுடன் பேசி தான் நான் இதுக்கு முடிவு சொல்லலாம் என்று சொல்லுவார். அவர் சட்டத்தரணியுடன் பேசி மத்திய செயற்குழு எடுக்கிற தீர்மானத்துக்கு முழுமையான மாறான ஒரு முடிவை அவர் நீதிமன்றத்தை அறிவிப்பார். பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்கள் நிச்சயமா அவரா இந்த விடயங்களுக்கு இடையூறாக இருப்பது. இப்பொழுது அவர் தான் இடையூறாக இருக்கின்றார். அவருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு முடிகிறதிலே உடன்பாடு இல்லை போல தெரிகின்றது. இது எனக்கு தெரிந்த விடயம். ஏனென்றால் கடந்த ஒரு சில தவணைகளிலே நான் சொல்ல மத்திய செயற்குழு நான் இறுதியாக சொன்னேன், தயவு செய்து இந்த நீதிமன்றம் சம்பந்தமான விவகாரத்தை மத்திய குழுவிலே எஜெண்டாவிலே நீ சேர்க்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் 1 மணித்தேலம் இருந்து மத்திய செயற்குழுவிலே இதை பற்றி என்ன முடிவு கொண்டு வரதை பற்றி எல்லாம் ஒரு இணக்கப்பாடு எட்டினா பிறகு அதில் இருக்கிற ஒருவர் சென்று கட்சி அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு மாறான ஒரு நிலப்பாடை தன்னுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தை சொன்னால் அவருக்கு அதுக்கான அதிகாரம், முழுமையான அதிகாரம் இருக்குது. அது நாங்கள் அவருக்கான இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மறக்கல, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் கட்சியிலே நாங்கள் இதை பற்றி பேசிய அவசியம். அப்போ நான் கடைசியாக சொன்னேன், தயவுசெய்து மத்திய செயற்குழு அப்படின்னா எல்லா உங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிற எல்லாருடைய சட்டத்தரணிகளை ஒரு இடத்தடுத்து பேசுவோம். நான் அப்படி சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையா. இது ரியாஸ், இது வழக்கிலே முதலாவது தவணையிலே ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் திருவண்ணாமலையிலே வழக்கு போட்டவரும் வழக்கு போடப்பட்ட எதிராளிகள் திருவண்ணாமலையிலே மத தலைவர்கள் மத்தியஸ்தம் வகித்து திருவண்ணாமலை ஆயருடைய முன்னிலையிலே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த இணக்கப்பாடை அடுத்த தவணையிலே போய் சொல்றதாகத்தான் கட்சியிலே இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த இணக்கப்பாடுக்கு மாறாக கௌரவ ஸ்ரீதரனுடைய சட்டத்தரணிகள் வேறு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார்கள் நீதிமன்றத்தில். இறுதியாக கட்சியின் தலைவராக சுமந்திரன் வர வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இல்லை, கட்சியினுடைய தலைவராக யார் வருவதுன்றது எங்களுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் தீர்மானிக்கிறது. பொருத்தமானவர் இல்லை, அதிலே சுமந்திரனுக்கு மிக பொருத்தமானவர் என்றதின் அடிப்படையிலே தான் நான் அவருக்கு தலைவர் தெரிவு வந்த பொழுது அவருக்கு பகிரங்கமாக நான் ஆதரவு அளித்தேன். ஆனால் இது இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விடயம். அதுக்கு முடிவுக்கு வந்த பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு புதிய தெரிவுகள் நடக்க வேண்டியதாக வரும். அது நீதிமன்றம் தான் அது சொல்ல வேணும் இப்பொழுது. ஆனால் இப்பொழுது இதை காலம் நீடிப்பதற்கு முழுமையான காரணம் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தான்.